முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் தமிழகம் எங்கும் பசுமை போர்வையை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடோடு தமிழகத்தின் பசுமை போர்வையை தமிழகத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவில் 33% அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் 22.9% இருந்த அந்த பசுமை போர்வை கிரீன் கவர்னு சொல்லுவாங்க. கிரீன் கவர் டிஎனோட கிரீன் கவரை ஒட்டுமொத்தமா 33% 33 இன்க்ரீஸ் பண்ண வந்த வேலையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் தமிழகம் எங்கும் நடப்பட்டு வருகின்றன. கிரீன் டிஎன் மிஷன் என்ற ஒரு மகத்தான ஒரு முன்னேற்பாடில் பல இடங்களில் தமிழகம் எங்கும் மரக்கன்றுகளை நடும் இந்த பணியை 3 வருடங்களாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிறது. அதற்கு ஒரு பங்களிப்பாக தொழில்துறையின் சார்பாக சிப்காட் நிறுவனத்தின் மூலம் ஏறத்தாழ 6 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு இந்த வருடம் மட்டும் தற்போது இன்று ஒரே நாளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் இந்த விழா இன்று சிப்காட் சென்னையில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் துவங்கப்பட்டுள்ளது. 21 சிப்காட்டுகளில் தமிழகம் எங்கும் உள்ள 21 இடங்களில் இன்று பிள்ளைகள் தமது NSS மாணவர்கள் எல்லாம் இணைந்து 1 லட்சம் மரக்கன்றுகளை ஒரே நாளில் நடப்புகிறார்கள். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் மரக்கன்றுகள் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் மட்டும் நடப்பட்டு ஒரு மகத்தான சாதனையை சிப்காட் செய்துள்ளது. இதை தாண்டி இன்னும் ஒரு 1.5 லட்சம் பனை விதைகள் விதை நடும் அந்த பணியையும் சிப்காட் நிறுவனம் செய்யவிருக்கிறது. நமது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சிப்காட்டின் MD இடி அவர்களுக்கு எல்லாம் எனது பாராட்டுகள். நமது MD செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து ஒரே நாளில் இந்த 1 லட்சம் மரக்கன்றுகளை நடும். அதுவும் வளர்ந்த மரக்கன்றுகள் எல்லாம் 5 அடி 6 அடி இருக்கும் மரக்கன்றுகள் நல்லா ஏன்னா சர்வைவல் ரேட் நல்லா ஹையா இருக்கணும். இதெல்லாம் ஜிபிஎஸ்ல பிளாட் பண்ணி இதை ஃபாலோ அப்பும் பண்ண போறோம். இது ஏற்கனவே 1 கோடி பனை விதை நடும் அந்த நெடும் பயணத்தில் கிரீன் நீட அமைப்பினரும் இங்கே மிக சிறப்பாக தமிழகம் மிகவும் பனை விதைகளை நடும் அந்த பயணத்தில் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 70 லட்சம் பனை விதைகள் அவர்களும் நட்டு இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து சிப்காட்டும் அந்த முயற்சிக்கும் சிப்காட் தனது பங்களிப்பை தந்துள்ளது. தொடர்ந்து இந்த சிப்காட்டிலும் பனை விதைகளை நடும் அந்த பணியும் நிச்சயமாக செய்யப்படும். மகத்தான ஒரு பசுமையான எதிர்காலத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்தும் அந்த பணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முயற்சிகள் நிச்சயமாக மகத்தான வெற்றிகள். நம்ம சென்னை புறநகர் பகுதியில் அதிக தொழிற்சாலைகள் தென் மாவட்டங்கள்ல குறைவாக இருக்கிறதாகவும் இது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ரொம்ப நாள் இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு. அத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் தென் மாவட்டங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்ற அந்த மிகப்பெரிய ஒரு குறைபாடை தூத்துக்குடிக்கு மகத்தான வின்பாஸ் தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெருமை சேர்த்துள்ளார். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடிக்கு அதுவும் எந்த மாதிரி நேரத்துல பெருவெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர் எல்லாம் களத்தில் இறங்கி நமது MP எல்லாம் களத்துல இறங்கி நேரடியா களமிறங்கி அவர்களுக்கு துணை நின்று மீட்டெடுத்து அந்த 1 மாத காலத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய நற்செய்தி ஒரு நல்ல செய்தியை 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்து சேர்த்து வின்பாஸனுடன் உடனே ஒரு மாத காலத்திலேயே அந்த பணிகளும் அங்க துவங்கி இப்போ பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஃபுல் பேஸ்ல போயிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு அவர்கள் இதன் ஒரு பகுதி ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ற நிலைமையில வின்பாஸனோட அந்த பணி நல்லா சிறப்பாக போயிருக்கு. இந்த CSR ஃபண்ட் வந்துட்டு சானிடேஷன் எஜுகேஷன் இந்த சைட்ல அவங்களுக்கு எதெல்லாம் சரின்னு படுத்தோ எதெல்லாம் கோரிக்கைகள் அங்க இருக்கும் பிரசிடென்ட்ஸ் கிட்ட இருந்தும் சரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கோரிக்கைகள் வருதோ அதற்கேற்ப அவர்கள் செய்து வருகிறார்கள். எல்லா நிறுவனங்களுக்கிட்டையும் நாங்களும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே அங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளோட கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு மக்களோட கோரிக்கைகளை கேட்டு அதை நோக்கி நீங்க உங்க CSR பண்ணுங்க. ஏன்னா மற்ற இடத்துல நீங்க பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவை இருக்கும். அதற்கேற்ப நீங்க CSR யூட்டிலைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்ணிருக்கோம்.